ஹாய் காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி சூப்பரான டைம் ட்ராவல் ட்ராமாவோட வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேரையும் காமிக்கிறாங்க. ஹீரோ அந்த காலத்து மன்னன், நம்ம ஹீரோயின் இப்போ இருக்க நார்மல் பொண்ணு. இப்போ என்னென்னா அவங்க ஹீரோக்கு ஏதோ அடிபட்டிருக்கு, அதனால் ஒரு மாதிரி சோர்வாகி பெட்டில் விழுந்துட்டாங்க. நம்ம ஹீரோயினா ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணி அடிச்சுட்டு அப்படியே மட்டையாகி அவங்களும் விழுந்துட்டாங்க. 2 பேரும் பெட்டில் விழுந்துட்டா. உடனே அங்கே வானத்தில் இடி அடிக்குது. டைமும் ஸ்பேஸும் சேர்றப்போ என்ன ஆகுதுன்னா இவங்க 2 பேரோட வீடு ஒன்றாயிடுது. நம்ம ஹீரோவோட அரண்மனை, நம்ம ஹீரோயினோட வீடு காமன் செவரு போய் 2 பேரும் ஒன்றாயிருது. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயின் தூக்கத்திலேயே ஆல்ரெடி கையை போட்டால் அங்கே நம்ம ஹீரோ அவர் மன்னனாச்சா எப்போவுமே அலர்ட்டாக இருப்பார். வேகமாக நம்ம ஹீரோயின் மேலே கழுத்தை பிடிச்சி, யார் நீ, எதுக்கு இங்கே வந்திருக்க, என் பெட்டில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, எவ்வளோ தைரியம் தான் என்கிட்ட படுப்ப, ஒழுங்காக சொல்ல போறியா இல்லையான்னு கோவமாக கத்திக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் முடிச்சு அவனை தள்ளி விட்டு, என்கிட்ட வராத, நீ கிட்ட வந்தால் போலீஸ்கிட்ட ரிப்போர்ட் பண்ணிடுவேன் அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ரிப்போர்ட்டா அப்படின்னா என்ன நம்ம ஹீரோ கேட்குறாங்க. நம்ம ஹீரோயின் மேலேருந்து கீழே நம்ம ஹீரோ பார்க்குறாங்க. என்ன மன்னர் மாதிரி இருக்கான், என் ரூம் இப்படியாச்சு, நான் என் ரூமுக்கு தானே வந்தேன், ஒன்றுமே புரியலையேன்னு சொல்லிட்டு 2 பேர் யோசிச்சுட்டே இருக்காங்க. என் பெட்ரூம் இப்படியாச்சுன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறாங்க. அப்போ ஹீரோயின் வீட்டுக்குள்ள இந்த டிவி பார்க்குறப்போ இந்த மனுஷன் எப்படி இந்த பெட்டிக்குள்ளே போனான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு. அப்போ அம்மன் என்ன கிங்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க. பார்த்தா ஆசியன் கிங் மாதிரி இருக்கே அப்படிங்கிறாங்க. யார் நீ, உனக்கு என்ன பர்பஸ், இதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கே அப்படின்னு கேட்டோன்னே நம்ம ஹீரோயின் யோசிக்கிறாங்க. ஓ மை காட், டைமும் ஸ்பேஸும் ஒன்றாயிடுச்சு, வேறு ஏதோ ஒருத்தங்க கூட என் வீடு அட்டாச் ஆகிடுச்சு, இப்போ நான் என்ன பண்ணுவேன்னு யோசிச்சுக்கிட்டு வேகமாக கீழே இறங்கி போய் ஜன்னல் வழியாக பார்க்குறாங்க. நம்ம ஆசியன் டைமுக்கு வந்துட்டோமான்னு பார்க்குறாங்க. பார்த்தா இல்லை, அங்கே நார்மலாக கார் ஓடிட்டுருக்கு. நம்ம ஹீரோ ஆமாம் இதெல்லாம் என்னதுன்னு கேட்குறாங்க. இது எந்த வருஷம்னு சொல்லி கேட்குறாங்க. அதை பார்த்தோன்னா அது அதிர்ச்சி. அதுக்கப்புறம் இது எந்த வருஷம் கேட்டோன்னா நம்ம ஹீரோயின் யோசிக்கிறாங்க. இது 2025 அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்ட்டு நீ எந்த மன்னன்னு கேட்குறப்ப நம்ம ஹீரோ ஓடி போய் அவங்க ஜன்னலில் பார்க்குறாங்க. பார்த்தா அவங்களோட வீடு அப்படியே இருக்குது, சுற்றி கார்டன் ஏரியாவில் அப்படியே இருக்குது. நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு வா சூப்பராக இருக்குது, உண்மையிலே ஆசியன் டைமுக்கு வந்துட்டேன்னா நீ மன்னனா, எந்த மன்னன் சொன்னோன்னா அவன் வார்க்கிங்கின்னு பேரில் சொல்கிறான். 2000 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்திருக்கேனா, 2000 வருஷமாக நீ இருக்க அரசனா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்படின்னு சொல்லி இடி அடிக்கிறா. நம்ம ஹீரோ அப்படின்னு சொல்கிறாரு. என்னாச்சு, காயமாயிடுச்சுன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் திறந்து பார்த்தேன்னா இப்படி காயமே இருக்குது, வா உனக்கு நான் மருந்து போட்டுடுறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் பெட்டில் உட்கார வச்சு, நமக்கு காயப்பட்ட யார் போட்டுடுறா, நம்ம இவனுக்கு இப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டே கொண்டு போய் பஞ்சு மருந்து வச்சு அப்படியே காயத்தை திறந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. எப்போ மருந்து போட போகிறாங்க, நம்ம ஹீரோயின் போட்டு அவங்க எரியுது அப்படிங்கிறாங்க. அப்படியே நம்ம ஹீரோயின் மூஞ்சி கிட்ட கொண்டு போய் அப்படியே ஊதுறாங்க. 2 பேர் கண்ணும் பார்த்துக்கிட்டே இருக்குது. அங்கே அப்படியே ரொமான்ஸ் ஃபீலிங் பார்த்துக்கலாங்களே. அம்மா நீ எதுக்கு மரணை காப்பாற்றுற, நீ ஓவராக பேசிக்கிட்டு கொஞ்ச நேரம் வாய மூடு, இப்படி ஹேட் ஆகிருக்கு, உனக்கு வலிக்கவே இல்லையா, எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம் இது நான் அங்கேருந்து வரப்போ அங்கேருந்து ஆட்கள் என்னை எம்பையர் மூலமாக தாக்குதல் பண்ணிட்டாங்க, உனக்கு எது பயமாக இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு என்ன பயம், என் கண்ணு முன்னாடி ஒருத்தன் சாகிறதுனால பார்த்துட்டு இருக்க முடியாது அப்படின்னோன்னே, நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க, பார்த்தா ரொம்ப அழகாக இருக்க, என்னோட அந்த புறத்துக்கு வந்துறியான்னு சொல்லிட்டு கழுத்து பிடிச்சி கேட்குறாங்க. எதுக்கு இப்படி பேசிகிட்டு இருக்க, எனக்குலாம் தேவையில்லை அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொன்னோன்னா, இல்லை மனநு நான் அழகாக எடுத்துக்கிறேன், நீ வந்துடுன்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி திரும்பி இழுக்கிறப்போ நம்ம ஹீரோயின் தள்ளி விடுறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ கையை பிடிச்சிட்டா கையில் ஒரு பிளாசம் மார்க் இருக்குது. இந்த மார்க் இப்படி கையில் வந்துச்சு, இப்போ சொல்ல போறியா இல்லையா, கையை விடுறா முதல்ல அப்படின்ட்டு. இது நான் பிறந்ததுலேருந்து இருக்குது பர்த் மார்க், இதால் உனக்கு எதுவும் பிரச்சனையா, இது ஒன்றும் இல்லீகல் கிடையாது தானே அப்படிங்கிறாங்க. அந்த பொண்ணு நீயான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கட்டி பிடிச்சிக்கிறாரு. ஆமாம் இத்தனை வருஷமாக நான் தேடிக்கிட்டு இருக்கேன், இந்த பிளாசம் மார்க் இருக்க பொண்ணு நான் தேடிக்கிட்டு இருக்கேன், இப்போ கண்டுபிடிச்சிட்டேன், என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்குறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்க நீ, ஆமாம் நீ பிளாசம் கேளு, பேட்டில் அதாவது போரில் இருக்கிறப்போ எனக்கு போரில் தோத்தங்காட்டி என்னை ஆசை இல்லாதவன் சொல்லிட்டாங்க போல். அப்போ நம்ம மன்னர் சொல்கிறாரு, நீ இந்த பிளாசம் மார்க் இருக்க பொண்ணு நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற கெட்ட சக்தியெல்லாம் போயிடும். அதனால் மக்கள் செயின்ட் கேர்ள், அதாவது ஒரு புனிதமான பொண்ணு தான் அவங்களை கல்யாணம் பண்ணிட்டா தான் உங்கள்கிட்ட இருக்க இந்த கெட்டதெல்லாம் போய் நல்லவனாக மாறுவேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் எப்படி போய் கண்டுபிடிக்கிறது, நாங்கள் உனக்கு ஐடியா தான் சொல்ல முடியும், நீ இதை நாட்டில் ஃபுல்லாக சர்ச் பண்ணி அந்த பொண்ணை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி மன்னன் சொல்லிடுவார். நான் அப்புறம் இப்போ நிகழ்காலத்தில் சொல்கிறாங்க, நானும் பல வருஷமாக அந்த பொண்ணை தேடிக்கிட்டு இருக்கேன், இப்போ உன்னை பார்த்துட்டு நீ எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க. அரே வா அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுட்டு, நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறது அது நடக்கவே நடக்காது, தேவையெல்லாம் பேசிகிட்டு இருக்காது அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோ கையை பிடிச்சிட்டு, நான் சொன்னது தான் இங்கே நடக்கும், நீ எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு பார்த்தா ஃபேமிலி ஃபோட்டோ இருக்குது. அதுவும் ஃபேமிலி தானே, நீ மட்டும் என்ன கல்யாணம் பண்ணிக்கல அவ்வளோதான், எல்லாரையும் உண்டிலன்னு பண்ணிடுவேன், இந்த உலகத்தை விட்டு அனுப்பிடுவேன்னு பயமுறுத்துறாரு. நம்ம ஹீரோயின் பயந்துட்டே இருக்காங்க. சரி முதல்ல ட்ரெஸ்ஸை கழட்டுங்கிறாங்க. என்ன பண்ணுற, எதுக்கு ட்ரெஸ்ஸெல்லாம் கழட்ட சொல்கிற,
இங்கே பாரு உனக்கு வெட்டிங் ட்ரெஸ் போட வேண்டாமா, இன்றைக்கி நமக்கு வெட்டிங் வான்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போகிறாரு. அப்படியே தூக்கிட்டு போயிட்டு நம்ம ஹீரோயின் வந்து வெட்டிங் ட்ரெஸ் போட போயிட்டாங்க. இங்கே வந்து அந்த மன்னர் எம்பையர் இருக்கான்ல, அவங்ககிட்ட போய் அந்த அரண்மனையிலேருந்து முக்கியமான செய்தி வந்துச்சு. நம்ம உங்கள் தம்பி வந்து அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிட்டார் போல், அவர் தான் கல்யாணம் பண்ணால் கூப்பிட்டு வராரு சொன்னோன்னே, என்னது அவன் கண்டுபிடிச்சிட்டான், இது நடக்கவே கூடாது நான் நினச்சிட்டு இருந்தேன், எப்படி என்னால் முடிஞ்சுது, இப்படி ஒன்று நடக்கவே கூடாதுன்னு இவ்வளோ நாள் பொறுமையாக காத்துக்கிட்டு இருந்ததுக்கு எனக்காக நீ ஒரு காரியம் பண்ணுன்னு சொல்லிட்டு அதாவது பிளான் பண்ணுறாங்க. அவனுக்கு வந்து ஆக்சுவலி இவனை பிடிக்கவே பிடிக்காது. இந்த விஷயத்தினால வந்து இவன் மன்னராக தடுக்க நினச்சி அவன் நிறைய வேலை பண்ணியிருப்பான். அதுதான் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு கல்யாணம் ஆகுது. கல்யாணம் பொண்ணு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் கல்யாண ட்ரெஸ்ஸில் வெளியே வராங்க. வந்துட்டு கல்யாணம் பண்ணி போகிறப்போ இந்த மன்னன் வந்து கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து அனுப்பி விட்டுருக்காரு. அங்கே வந்து அனுப்பி இவங்க முன்னாடி வணக்கம் சொல்லிவிட்டு அவர் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. இங்குக்கு எங்களோட வணக்கம், உங்களுக்கு ப்ரீசியஸான கிஃப்ட் அனுப்பி வச்சுருக்காரு மகாராஜா, கூடவே இவங்க 2 பேருக்கு வாழ்த்துக்கள் சொல்ல சொன்னார் அப்படிங்கிறாங்க. ரொம்ப ரொம்ப நன்றின்னு சொன்னோன்னே அது இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசிட்டு வர சொன்னாங்க. நீங்கள் வந்து செயின் கார்ட்னஸை வந்து கல்யாணம் பண்ணியிருக்கங்காட்டி இது செயின் லேடியா அப்படின்னு மக்கள் வந்து பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதனால் ஏன்னா பேட் காய்ஸ் கிட்ட ஏமாந்துடக்கூடாது இல்லையா, அதனால் நீங்கள் எங்களையே சந்தேகப்படுறீங்களா, இது உங்கள் கையில் பார்த்தீங்களா அந்த பிளாசம் சைன் இருக்குது, அதனால தான் அவங்க செயின் லேடி நான் சொன்னேன். அப்படியான்னு சொல்லிட்டு கேட்கறக்குள்ள மக்கள்லாம் செயின் லேடி வந்துட்டாங்க, நமக்கு நல்லது நடக்க போகுது காடாஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாரும் வணக்கம் சொல்லி இது பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியா, ஆனாலும் மற்றவங்க வந்து உங்களை குத்த சொல்லக்கூடாது இல்லையா, அதனால் அவங்க வந்து அவங்களோட ஐடென்டிட்டியை வந்து எல்லாருக்கும் நிரூபிக்கணும். என்னது ஐடென்டிட்டி நிரூபிக்கணுமா அப்படின்னு கேட்டோன்னா, ஆமாம், வேறு யாரும் உங்களை தப்பாக நினச்சிடக்கூடாது, ஃப்யூச்சரில் கேள்வி கேட்கக்கூடாதுல்ல, அதுக்காக சின்ன கிளாரிஃபிகேஷன் சொல்லி அவன் அவ்வளோ பணிவாக சொல்கிறான். ஹீரோயின் இதெல்லாம் என்னது, எதுக்கு இப்படி நடந்துட்டுருக்குன்னு சொல்லி கேட்டோன்னே, நீ கவலைப்படாத நான் இருக்கேன்னு சொன்னோன்னே, சரி அதுக்கு என்ன ப்ரூவ் பண்ணணும், எப்படி ப்ரூவ் பண்ணணும் நம்ம ஹீரோ கேட்டோன்னே, இங்கே வந்து டிசாஸ்டரால் நிறைய மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்களா நம்மளோட கண்ட்ரியில், அவங்க வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களா இல்லையான்னு பார்க்கணும், இவங்களால முடியுதான்னு பார்த்துக்கப்போ தான் எதாவது சொல்ல முடியும். அவங்களோட வாழ்த்துக்களை பெற்றுட்டா இவங்க செயின் லேடின்னு எல்லாரும் ஒத்துப்பாங்கன்னு சொன்னோன்னே, இது எப்படி முடியும் அப்படின்னு சொல்கிறக்குள்ளே அவங்க எல்லாம் வந்துட்டாங்க. நீங்கள் செயின் லேடி தானே, எங்களை காப்பாற்றுங்கன்னு சொன்னோன்னே கீழே காலையே விழுந்துட்டாங்க. ஏன் இப்படி பண்ணுறீங்க, எந்திரிங்கன்னு சொன்னோன்னே, என்ன பிரச்சனை உங்களுக்கெல்லாம், நாங்களாம் ரொம்ப நாளாக சாப்பாட்டுக்கே வெளியில் இருக்கோம், என் குழந்தை 4 நாளாக சாப்பிடல, எங்களுக்கு நீங்கள் தான் உதவி பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க கெஞ்சுறாங்க. நான் என்ன பண்ண முடியும்னு யோசிக்கிறப்போ, இப்போ அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லை, பின்னாடி பார்ப்பாங்கன்னு சொன்னோன்னே, இது வந்து ஒரு வேளை இவங்க போய் அவங்களால செய்ய முடியாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஒரு வேளை பொய்யா இருப்பாங்களோ, இது வந்து நாட்டு சட்டப்படி குற்றம், நம்ம மக்களுக்கு வந்து இவங்க வந்து ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய தண்டனை கிடைக்கும், அது உங்களுக்கும் கிடைக்கும் மன்னரே, அதனால் ஒழுங்காக அவங்கள செய்ய சொல்லுங்கன்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோயின் யோசிக்கிறாங்க, இவனுக்கு மனைவியே நடிக்க வந்துட்டோம், இவனுக்கு ஹெல்ப்பும் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு, சரி உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னோன்னே அவன் யோசிக்கிறான், நீங்கள் வந்து பொய் சொல்லிட்டீங்க, பண்ண முடியாட்டி கண்டிப்பாக உங்களுக்கு மரண தண்டனை தான் கிடைக்குன்னு சொல்லிட்டு அந்த மகாராஜோட அசிஸ்டன்ட் வந்து பேசிகிட்டு இருக்கா. இல்லை என்னால் முடியும், கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்க அப்படின்ட்டு உள்ளே போயிட்டாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து நார்மல் ட்ரெஸ்க்கு மாறிட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. இவன் கூட சேர்ந்ததுக்கு என்னென்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, இந்த ஒரு ஹெல்ப் பண்ணிடணும், பண்ணிவிட்டு எங்கள் அப்பா அம்மா கூட போய் நான் இருந்துருவேன், இவங்ககிட்ட இருந்து தப்பிச்சா போதுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கிறப்போ நம்ம ஹீரோ வராரு. அப்படியே அழகாக கோட் சூட்டெல்லாம் போட்டு முடி விக்கெல்லாம் எடுத்துகிட்டு சூப்பராக வந்து நிற்கிறாரு. நம்ம ஹீரோயின் பார்த்து அந்த மனநாயவன் விக்கெல்லாம் போட்டு எவ்வளோ அழகாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. என்ன அப்படி பார்க்குற, நல்லா இருக்கா, இப்போ இந்த வருஷத்துக்குள்ள மனுஷன் மாதிரி நான் இருக்கேன் நம்ம ஹீரோலாம் கேட்குறாங்க. ஆமாம், இது என்னது நாய் வாழ் மாதிரி அப்படிங்கிறாங்க. ஹே, இது ஒன்றும் நாய் வாழ் கிடையாது, இது வந்து இதுக்கு பேர் டை, நான் அவனை போட்டு விட்ருவான்னு சொல்லிட்டு டையை வச்சு கட்டிட்டு இருக்கிறப்ப 2 பேர் முகமும் கிட்ட வந்துடுது. நம்ம ஹீரோ அப்படி எமோஷ்னலி அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டாரு. என்ன விடுங்கன்னு சொல்லிட்டு கிஸ் கொடுக்க போகிறப்போ வாயில் வச்சு மறைச்சிக்கிட்டாங்க. அவன் ஹீரோ சொல்கிறாரு, உனக்காக நீ இவ்வளோ பண்ணியிருக்கேன், எனக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கலாமே, என்ன கிஃப்ட்டு, அதுதான் இன்றைக்கி நமக்கு நைட்டு வந்து வெட்டிங் நைட்டு, அது வரைக்கும் என்னால் காத்திருக்க முடியாது, ஒரு சின்ன கிஃப்ட்டு கிஸ் கொடுத்துடலான்னு பார்க்கலான்னு கிட்ட வரப்போ, இங்கே பாருங்கள் நமக்குள்ளே ஒன்றும் இல்லை, நாங்கள் ஒய்ஃபை நடிச்சுக்கிட்டு தான் இருக்கேன், எங்கள் ஒய்ஃப் கிடையாது, உனக்கு நான் என்ன வேணாலும் தரேன்னு சொல்லிட்டேன், நீ தான் என்னோட ஒய்ஃப், என்னால் மாற்றிக்கவே முடியாதுன்னு அவருன்னு கோபமாக சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், நான் விருப்பப்பட்டு உங்களை கல்யாணம் பண்ணல, எங்கள் அப்பா அம்மாவை நீங்கள் அதாவது பண்ணிடுவீங்கன்னு மிரட்டினங்க காட்டி தான் நான் இதுக்கு சம்மதிச்சேன், ஹெல்ப் முடிஞ்சோன்னா நான் கண்டிப்பாக போயிடுன்னு சொன்னோன்னே அவர் கோபமாக பேசுகிறார். இங்கே என் கண்ணை பார்த்தே சொல்லு, உண்மையிலே என் மேலே கொஞ்சம் கூட ஃபீலிங்ஸ் இல்லைன்னு சொல்லி கேட்குறாரு. அவர் வந்துட்டு தலையை விட்டு வாங்க போகல, டைம் ஆச்சு, மக்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு இழுத்துட்டு சூப்பர் மார்க்கெட் போயிடுறாங்க. அங்கே போய் பார்த்துட்டு இது என்ன இந்த இடம் புதுசாக இருக்குது, நான் இவ்வளோ நாட்கள் தாண்டி வந்திருப்பேன்னு எனக்கே ஆச்சரியமாக இருக்கே நம்ம ஹீரோ பேசிகிட்டு இருக்கிறப்போ அங்கே போய் பொருளை நம்ம ஹீரோ ஹைட்டில் இருக்கிறங்காட்டி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ எடுக்கக்குள்ளே ஸ்லிப்பாகி விழுகிறப்ப அப்படியே இடுப்பு பிடிச்சிட்டாங்க. அங்கே அழகான ரொமான்ஸ் சீன். அதுக்கப்புறம் அங்கே ஒரு பொண்ணு வந்துட்டு கேட்குறாங்க,
இங்கே அரிசியில் என்ன விலை, நாங்கள் மொத்தமாக எல்லாத்தையும் வாங்கிக்கிறோம் சொல்லணும்னா, ஓ இவ்வளோ பெரிய கஸ்டமரா, இருங்க மேனேஜர் கூப்பிட்றது சொல்லணும்னா மேனேஜர் வந்து பார்த்தா அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு. ஆமாம் நீ எங்கே பண்ணுற அப்படின்னு கேட்டால் நம்ம ஹீரோ கேட்க, என்னது எக்ஸ் பாய் ஃப்ரெண்டா, ஆமாம் எக்ஸ் தான், இப்போ அவனுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறாங்க. அவன் வந்துட்டு சொல்கிறான், நான் விட்டுட்டு போன சோகம் கொஞ்சம் கூட இல்லை போலையே, பரவாயில்ல நான் மன்னிச்சிட்டேன், என்கிட்ட வந்து நான் ஏற்றுக்குவேன் அப்படிங்கிறாங்க. உடனே நம்ம அவர் வந்துட்டு, என்னோட மகாராணிக்கு நீ வாழ்க்கை கொடுக்குறியா, இவன் என்னோட மகாராணி என்கிட்ட தான் இருப்பா, இனிமேல் வீட்டை நீ வச்சுக்கிட்ட உன்னை கொன்றுவோம் அப்படிங்கிற நம்ம ஹீரோ. இன்னும் இவன் பைத்தியமா லூசு பிடிச்சிருச்சா, மகாராஜா மகாராணின்னு பேசிகிட்டு இருக்க, இவனை எங்கேருந்து பிடிச்ச அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே பாரு தேவையில்லாமல் பேசாத, நீ இவ்வளோ பெரிய மேனேஜராக பணக்காரன் இருக்குது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான், இப்போ நான் அரிசி வாங்க வந்திருக்கேன், ஒழுங்காக அரிசி விலை என்னன்னு சொல்லுன்னு கேட்குறாங்க. அரிசி விலையா, மொத்த குடோனில் இருக்க அரிசி 1 மில்லியன் அப்படிங்கிறாங்க. என்னதான் அரிசி இவ்வளோ காஸ்ட்லியா, ஒழுங்காக போய் சொல்லாது அப்படிங்கிறதுக்கு, உனக்கு அவ்வளோதான் ரேட்டு, வாங்க முடிஞ்ச வாங்க இல்லாட்டி போ அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோ அவங்களோட ஜாட் பெண்டண்ட்டை வந்து காமிச்சு, இந்த இதை வச்சுட்டு அரிசி கொடுக்குறாங்க. அதான் பார்த்துட்டு ஒரு ஏதோ பெண்டண்ட்டை கொண்டு வந்து கொடுத்துட்டு, நீ ஏமாற்ற பார்க்குறியா, இதோட ரேட்டு உனக்கு அவ்வளோ இருக்குமா, இங்கே பாரு என் பேலஸில் இது நிறையவே இருக்குது, இதை பார்த்துட்டு எனக்கு கொடுனோடனே அவன் வந்துட்டு என்னை ஏமாற்ற பார்த்துட்டு இருக்காது, சாதாரண ஒரு மரக்கட்டைன்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ பின்னாடி ஒரு வயசானவர் ஒரு ப்ரொஃபஸர் வராரு. இங்கே கொடுங்க நான் பார்க்குறேன்னு பார்த்தாரு, அதோட மதிப்பு தெரிஞ்சிருச்சு. இது 2000 வருஷம் பழமையான ஜாட் பெண்டன்ட் வந்து உங்களுக்கு எப்படி கிடச்சிது, எங்கிட்ட இருக்குது இன்னும் நிறைய கூட இருக்குது அப்படிங்க. ஓ அப்படியா, உங்களுக்கு அரிசி தானே வேணும், என்னோட தெரிஞ்சவங்க ஃபேக்ட்ரிக்கு கொண்டு போகிற வாங்க, இதுக்கு எவ்வளோ பெரிய அமௌண்ட் வேணால் கொடுக்கணுன்றதுக்கு நம்ம ஹீரோயின் அவ்வளோ அமௌண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட போயிடுறாங்க. அப்புறம் வீட்டில் வந்து நிறைய அரிசி இருக்குது. திரும்ப அங்கே பேர் பேசி ரொமான்ஸ் பண்ணுறப்ப நம்ம ஹீரோயின் வந்து தடுத்துட்டு உடனே உள்ளே வாங்க அரிசி கொண்டு போகலான்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட அரிசி கொண்டு போகிறாங்க. ஆனால் அங்கே வந்து எல்லாருமே வந்து அசிஸ்டன்ட் வந்து மக்கள் மனசை கலைக்கிறான், அவங்க வரமாட்டாங்க, உங்களெல்லாம் ஏமாற்றிட்டாங்க, உங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருக்கிறப்போ அவங்களும் எப்பவுமே நம்ம மகாராஜாவை வந்து இது பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு எல்லோரும் கலவரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து எல்லாருக்கும் அரிசி வந்துருச்சு அப்படின்னு நிறைய மூட்டை இருக்குது, என்னை ஏமாத்துறீங்களா, இவ்வளோண்டு எத்தனை பேருக்கு பத்துன்னு அந்த மக்கள் கேட்டோன்னே, இங்கே இருக்கிறது எல்லாருக்குமே பத்தும், கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் சொல்லிட்டு எல்லாருக்கும் கொடுத்து விட்டுற, எல்லாரும் சந்தோஷமாக வாழ்த்திட்டு போகிறாங்க. அவனுக்கு நம்மளது இப்படி ஃபெயிலியர் ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு அவனும் வந்து முறைச்சிட்டு இருக்கான் அந்த மகாராஜோட அசிஸ்டன்ட். இங்கே இருக்க எல்லாத்துக்குமே நம்ம மகாராணியை வந்து குளிர்னு கூட பார்க்காம எல்லாருக்குமே சாப்பாடு கொடுக்குறாங்க. எல்லாருமே ரொம்ப ரொம்ப நன்றி, இது நாங்கள் மறக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மரியாதையெல்லாம் கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோ வந்து ரொமான்டிக்காக குளிரடிக்குமேன்னு சொல்லிட்டு போர்வையெல்லாம் போற்றி விடுறாரு. பண்ணுறதை பார்த்துட்டு அசிஸ்டண்ட் கூட நம்ம மகாராஜா யாருக்குமே இப்படி பண்ணல, ஆனால் இவங்க மேலே ஓவராக லவ் வச்சு பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோயினுக்கும் கூட அவங்களோட சிம்பத்தி வருது. நம்மளுக்கு இவ்வளோ ஆசையாக பண்ணுறாரு, உண்மையில லவ் பண்ணுவாரோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்பா ரொம்ப டயர்டாக இருக்குது, ஆனால் இங்கே அப்படின்ட்டு பார்க்குறப்போ அந்த செவத்தில் வந்து ஓப்பன் பிளேஸ் இருந்துச்சுல, அங்கே வந்து கர்டன் போட்டாங்க. இது யார் இப்படி போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்போ மகாராஜா நாங்கள் வெளியே வெயிட் பண்ணுறேன், உங்களுக்கு தேவையானதை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே என்ன சத்தம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போய் பார்த்தா மகாராஜா குளிச்சிட்ருக்காரு. ஐயோ சாரி நான் தெரியாமன்ட்டேன் அப்படின்னு, நீங்கள் இவ்வளோ என்ஜாய் பண்ணிட்டு எனக்கு தெரியாதுன்ட்டு ஓடு போகிறப்ப நம்ம ஹீரோ பிடிச்சி எழுத்துறாரு. அவங்க மேலேயே விழுந்துட்டாங்க. என்ன பண்ணுறீங்க, ஒழுங்காக என்ன விட போகிறீங்க இல்லையே, நம்ம ஹீரோயின் வந்து கோவமாக சத்தம் போடுறாங்க. நான் பாத் எடுக்கிறேன், ஆனால் உனக்கு எந்த சேம்லெஸ்மே இல்லாமல் என்னை இப்படி பார்த்துட்ருக்கியே அப்படிங்கிறாங்க. பிரின்சஸ்க்கு ரொம்ப வில்லிங்காக இருந்தால் நம்ம அடுத்த லெவலுக்கு போகலாமா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிகிட்டு இருக்காரு. இன்றைக்கி நடந்த எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றின்னு கூட சொல்கிறாரு. பிரின்சஸ் வந்து உங்களை கண்டிப்பாக நான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறப்போ நம்ம ஹீரோயினுக்கு வந்து கோவம் வருது. கண்டபடி திட்டினாங்க நம்ம ஹீரோவை. அவர் வந்துட்டு கோவத்தில் ஏன் இப்படி பண்ணுற, உனக்கு பிடிக்கலையா, உன்னை ஃபோர்ஸ் பண்ணி நான் மேரேஜ் பண்ணனா, ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்குன்னு சொல்லி கேட்குறப்போ, ஆமாம் உனக்கு தெரியாத, குடும்பத்தை மிரட்டி என்னை இங்கே இருக்க வச்சிருக்காது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, திரும்ப திரும்ப இப்படி பண்ணிட்டு இருக்காது, இதுதான் ஒன்று இன்னைக்கு இருக்கிறத மட்டும் தான் நான் கடைசி, இதுக்கு மேல் நான் கிட்ட வரவே மாட்டேன், நீயும் என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணாத, நம்ம 2 பேருக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிருச்சு, நான் இங்கேருந்து வேறு பக்கம் மூவ் ஆகி போயிடுவேன், இந்த ஸ்பேஸ் இருக்க இடமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு கோவமாக சொல்லிட்டு அவங்க போயிடறாங்க. நமக்குள்ளே எந்த கனெக்ஷனுமே கூடாதுன்ட்டு அவங்க போயிடறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே டென்ஷனாக உட்காந்துட்டு இருக்காரு. அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவ்வளோ கோவம் வருது அவருக்கு. ஒரு மனசில் நீ மட்டும்தான் ஒய்ஃபு, உன்னை தவிர நான் விடவே மாட்டேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து மொத்த எல்லா மக்களுக்குமே ஃபுட்டு வந்து கொடுத்தாச்சு, இதுதான் லாஸ்ட்டு, ரொம்ப நன்றி, நாங்கள் எங்கள் இடத்துக்கு போகிறோம், நீங்கள் கொடுத்த உதவியை நாங்கள் என்றைக்குமே மறக்க மாட்டோம், நீங்கள் ரொம்ப கைண்ட்னஸாக இருக்கீங்க, சாப்பாடெல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஓகே போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பார்த்தா அதுக்கப்புறம் அந்த மகாராஜோட அசிஸ்டண்ட் வந்துட்டு பரவாயில்லையே இந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனால் உங்களை நான் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன், நீங்கள் உங்களோட குற்றத்துக்கு என்ன தண்டனை தெரியுமான்னு பேசிட்டு இருக்கிறப்போ நாங்கள் என்ன தப்பு செஞ்சோன்னு நம்ம ஹீரோயின் கோமா கேட்குறாங்க. அது பிரின்சஸ் வந்து தானியங்களை மறைச்சி வச்சு ஓவர் ரேட்டுக்கு விற்று லாபம் பார்க்குறதா கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, இல்லாட்டி இத்தனை நாள் எப்படி இவ்வளோ பண்ணியிருக்க முடியும் நம்ம இலக்காரமாக கேட்குறான். நம்ம ஹீரோயின் இன்னும் நினச்சிட்ருக்கீங்க, நாங்கள் அவங்களுக்கு வந்து கஷ்டப்பட்டு எல்லா உணவுகளையும் கொடுத்தா நீங்கள் இப்படித்தான் சொல்லுவீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் இத்தனை நாள் எல்லாமே எப்படி திடீர்னு வந்துச்சு, என்னோடய மேஜிக் பவர் வந்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொன்னோன்னே, ஓ நாங்கள் கண் முன்னாடி இருக்கோம், மேஜிக் பவரில் எங்ககிட்ட காட்ட மாட்டிங்களோ, தனியாக ரூமுக்குள்ளே தான் போய் தான் காட்டுவீங்களா, ஓ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கோமா பேசிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ வந்துட்டு
ராணிக்கிட்ட நீங்கள் இப்படி பேசுகிறது ரொம்ப தப்பு. அவங்களோட மேஜிக் பவர் எங்கேயுமே வெளியே தெரியாது, காமிக்கவும் கூடாது. அப்படி இருக்கிறப்ப ஏன் இப்படி கேட்குறீங்க? இங்கே பாருங்கள், நீங்கள் பண்ணது மிகப்பெரிய தப்பு. உங்களை நீ கொல்ல கூட எனக்கு செய்யலை. நாங்கள் மகாராணியை கொல்ல தான் போகிறோம் அப்படின்னு இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு நாங்கள் திரும்ப சொன்னோன்னே, சரி திரும்ப ப்ரூவ் பண்ணுங்கள், உங்கள் மேஜிக்கல் சக்தி நாங்கள் திரும்ப பண்ணுறோம். அவங்களுக்கு வந்து வீடெல்லாம் கட்டி கொடுங்க. 1 மாதம் உங்களுக்கு டைம் கொடுக்குறோம். அதுக்குள்ளே அவங்க தங்கறதுக்கு நீங்கள் வீடு கட்டி கொடுத்தா நீங்கள் சொல்கிறத நாங்கள் நம்புகிறோம், இல்லாட்டி நாங்கள் நம்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் ரொம்ப டென்ஷனாக, நம்ம ஹீரோ வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. என்ன இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க, அவருக்கு வந்து மனசாட்சியே இல்லையா? எவ்வளோ ஹெல்ப் பண்ணாலும் திரும்ப திரும்ப உங்ககிட்டே வந்து வாலாட்டுறாங்க, நீ எதுவுமே கண்டுக்க மாட்டியான்னு சொல்லிட்டு நம்ம மகாராஜா திட்டினா அவர் அப்படியே சோகமாக பாவமாக குட்டி நாய்க்குட்டி மாதிரி பார்க்குறாரு. அவங்களுக்கு எப்படியாவது வீடு கட்டி கொடுக்கணும் தான், நீ வந்து இதில் தேவையில்லை, நீ வர வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்படின்னு சோகமாக சொல்லிட்டு போகிறப்ப, சரி சரி வெயிட் பண்ணு, கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணி தான் நான் ஆகணும், வேறு என்ன பண்ணுறது, நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போகிறேன், என்னை திரும்ப விட்டுருவ தானே, நீ ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, இங்கே பார், நான் சொல்கிறத கேட்டு தான் நீ இருக்கணும், 1 மாதம் தான் டைம் உனக்கு அப்படின்னு சொன்னோன்னே சரின்ட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோ வந்து இந்த லேட்டஸ்ட்டாக இருக்க இந்த சிவில் டிராயிங்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு கூட ஒரு தங்க கட்டி கொடுத்துருப்பாரு. இதை யூஸ் பண்ணி எனக்கு நீ ஹெல்ப் பண்ணணும், என்னோட வந்து இது லைஃபு சாவுக்கு வாழக்குண்டான தருணங்கள் இது, எனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு கேட்டதுக்கு அவங்களும் இந்த ஒரு டைம் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாங்க, அந்த சிவில் சர்வீஸ்க்கு உண்டான அந்த வரைபடங்களாக பார்த்துட்ருக்காங்க. இதெல்லாம் மாடர்ன் ஏரியாவில் இருக்குல்ல, உனக்கு இதெல்லாம் புரியுதா? புரியறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் கஷ்டப்பட்டு முடிஞ்சிருவேன், நான் ஏற்கனவே இடமெல்லாம் பார்த்து வச்சுட்டு இன்னும் 1 மாதத்துல நம்ம எப்படியாவது கட்டடம் கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் மக்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க, என்ன 1 மாதமாச்சு இன்னும் மகாராஜா மகாராணி வெளியவே வரல, ஒருவேளை அவங்க நம்ம ஏமாற்றிருப்பாங்களோ? அப்போல்லாம் ஏமாற்றிருக்க மாட்டாங்க, நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு எவ்வளோ உணவு கொடுத்தாங்க, அப்போல்லாம் ஏமாற்றிருக்க சான்ஸ் கிடையாது, கண்டிப்பாக வீடு கட்டியிருப்பாங்க அப்படிங்கிறாங்க. இல்லையே, அதுக்கு எந்த ஆக்ஷன் எடுத்த மாதிரி தெரியலையே, வீடு எங்கேயுமே கட்டின மாதிரி நமக்கு தெரியல, ஒருவேளை ஏமாத்திட்டாங்களோ அப்படின்னு சொன்னோன்னே அந்த மகாராஜோட அசிஸ்டண்ட் வர வந்து அவங்ககிட்ட எல்லாத்தையும் கோவமாக பேசுகிறான். நீங்கள் பண்ண தப்புக்காக உன்னை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம், நீங்கள் வந்து மகாராஜாவுக்கு தப்புக்கு துணை போயிருக்கீங்க, அவர் தானியங்களை மறைச்சி வச்சு தான் உங்களை ஏமாற்றி சாப்பாடு கொடுத்துருக்காங்க, வீடு கட்டுறதா ஏமாற்றிருக்காங்க, அதனால் அந்த தப்புக்கு உங்களுக்கு தண்டனைன்னு சொல்லி அவன் பேசிகிட்டு இருக்கிறப்போ இங்கே எந்த தப்பு நடக்கலன்ட்டு நம்ம ஹீரோ வராரு, வந்துட்டு பேசுகிறாரு, வீடெல்லாம் ரெடி ஆகிடுச்சு, உடனே வாங்க போகலான்றதுக்கு, வீடை இங்கே எங்கேயுமே கட்டின மாதிரியே தெரியலையே அப்படின்னு அவனுக்குள்ள கொஞ்சம் பயம் வந்துடுச்சு. சரி வாங்க போகலான்ட்டு போய் பார்க்குறாங்க, 1 மணி நேரமாக நடந்துட்டு வாங்க, என்ன 1 மணி நேரமாக நடந்துட்டு வீடே வரல, போய் சொல்லி ஏமாற்றிட்டு இருக்கீங்களான்னு கோவமாக கேட்டோன்னே, அங்கே பாருங்கன்னு சொன்னோன்னே பார்த்தா நம்ம இப்போ மாடர்ன் டைமில் இருக்க மாதிரி வீடு அழகாக இருக்குது, இது என்னது வீடா, இப்படி நீளமாக கட்டடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எல்லாருமே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. நம்ம ஹீரோயின் உள்ளேருந்து வராங்க, 1 மாதமாக நாங்கள் கஷ்டப்பட்டு கட்டின வீடு இதுதான் அப்படின்னு சொன்னோன்னா அவனுக்கு வந்து அதெல்லாம் நாங்கள் ஒத்துக்கவே மாட்டோம், இதெல்லாம் வீடே கிடையாது, இது எப்படி நீங்கள் இப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே கோமா பேசிகிட்டு இருக்கிற மக்கள்ல எங்களுக்கு இந்த வீடே போதும் நாங்கள் வரோன்னு சொன்னோன்னா மக்கள்லேயே ஒருத்தனை வந்து கொலை பண்ணிடுவான். அப்போ வந்துட்டு மக்கள் வந்து நம்ம ஹீரோயினை வந்து 2 பேர் சேர்ந்து கொல்லணும் அப்படிலாம் சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. மக்களாக இருந்துட்டு வேண்டாம், எங்களுக்கு உணவு கொடுத்துருக்காங்க, எங்களுக்கு தங்கறதுக்கு இடம் இல்லை, நாங்கள் வெளியே ரொம்ப கஷ்டப்பட்டோம், இந்த இடம் எங்களுக்கு போதுன்னு சொல்லிட்டு அவனை எதிர்த்து எல்லாம் போயிடுவாங்க. இந்த தண்டனைக்கு உங்களுக்கு தண்டனை கிடைக்கும், இந்த தப்புக்கு உங்களுக்கு தண்டனை கிடைக்கும், அரசர் விட மாட்டார், ஒழுங்காக நின்றுங்கன்னு நம்ம அவன் அசிஸ்டன்ட் கோமா சொன்னாலும் இவங்க முடியாதுன்ட்டு போயிடறாங்க. அது மட்டும் இல்லை, அவனுக்கு பின்னாடி இருந்த அடியாட்களும் என்ன சொல்லிட்டான், எங்கள் அம்மாவுக்கு உடம்பு முடியல, அவங்க அம்மா இங்கே இருக்கலாமா, யார் வேணால் வந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொன்னோன்னே அவங்களும் இவனை கண்டுக்காமல் போயிட்டாங்க. நீங்கள் தப்பு மேலே தப்பு பண்ணுறான், அனாதையாக நிற்கிறான், தப்பு மேலே தப்பு பண்ணுறான், இதுக்கெல்லாம் தண்டனை கிடைக்கும் பாரு, என் பேர் உன்னை கொடுப்பாருப்பான்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து ஓடிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப நன்றி, நம்ம பார்ட்டி பண்ணலாமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் குடிச்சிட்ருக்காங்க. குடிச்சிட்ருக்கிறப்போ ரொம்ப நன்றி, எனக்கு நீ நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்க, நிறைய டைம் ஹெல்ப் பண்ணியிருக்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு, வெல்கம்ப்பா, சும்மா அதையவே சொல்லிக்கிட்டு இருக்க, நீ தான் டீச் பண்ணி எல்லாமே கற்றுக்கிட்டு எல்லாருக்குமே கொடுத்த, உனக்கு தான் நன்றி சொல்லணும்னு சொல்லிட்டு பேர் பேசிகிட்டு இருக்க, ட்ரிங்க்ஸ் எல்லாம் வேறு கீழே கொட்டிடுதே, நான் தொடச்சி விட்றேன் வந்துட்டு சொன்னோன்னே கிட்ட நெருக்க வந்து நம்ம ஹீரோயினை பிடிச்சி அப்படியே இழுத்துக்கிறாரு தம்மேல. அவர் அப்போ 2 பேரும் கிஸ் பேர் பண்ணிக்கிறாங்க அந்த இடத்துல. அப்புறம் இப்போ கிஸ் பண்ணிகிட்டு இருக்க கரடி உள்ளே பூந்துருச்சுங்க, அது யார், அவங்க அம்மா, கதவை தர கத்துறாங்க. யாராக கத்துறது, ஓ அம்மாவா? அப்போ தான் ஹீரோ இருக்கிறது ஞாபகம், ஐயோ நீ இருக்கியா, ஒழுங்கா இங்கேருந்து போ அப்படிங்கிறாங்க. இல்லை நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஐயோ தயவு செஞ்சு போய், எங்கள் அம்மா பார்த்தா என்னால் சொல்லவே முடியாது, அது மாடர்ன் இந்த ஆசியன் டைமு பெரிய பிரச்சனையாயிரும், இப்போ எக்ஸ்போஸ் பண்ணி தயவு செஞ்சு போகிறாங்க. அப்படியா, அப்போ எனக்கு கிஸ் கொடுங்குறாங்க. அதெல்லாம் முடியாது, கொடுக்க முடியாது, நீ ஒழுங்கா போ, நீ கொடுத்தா தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லி ட்ரிங்கில் பேசுகிறாங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு போய், எங்கள் அம்மாவை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுங்கிறாங்க. இப்போ நீ கொடுத்தா நான் போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னோன்னே உடனே டப்புன்னு கிஸ் கொடுத்து எடுத்துடுறாங்க. நம்ம ஹீரோவோ பத்தாதுன்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு டீப் கிஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களே விடுறாங்க. நம்ம ஹீரோ அப்படி தள்ளிட்டு போய் அந்த சைடு தள்ளி விட்டுறாங்க. அதுக்குள்ளே அவங்க அம்மா கதை தந்துட்டு உள்ளே வந்துடுறாங்க. அம்மா என்னாச்சு,
நீ என்ன எனக்கு வீட்டு வாடகை, படிப்பு செலவு, சாப்பாட்டுக்கு நீ எதுக்குமே காசு கொடுக்கல. இங்கே தனியாக என்ன பண்ணிட்டுருக்கேன்னு கேட்டதுக்கு, அம்மா எனக்கு இன்னும் சம்பளம் வரல, அதனால தான். அதை மட்டும் நான் இங்கேயே இருந்து நான் காசு வாங்கிட்டு தான் போவேன்னு சொன்னேன்னா, ஆமாம்மா இருங்க, எனக்கு நேற்று தான் சம்பளம் ஏறுச்சு, நான் உங்களுக்கு 2000 அனுப்பி விட்றேன், இப்போதைக்கு அதை வச்சுக்க, நான் திரும்ப தரேன் அப்படின்னா. சரின்னு சொன்னேன்னா, எனக்கு ஒரு இன்டர்வியூ இருக்குமா, நான் அட்டன் பண்ணுன்னு சொன்னேன்னா, சரி அடுத்த வாரத்தில் வருவா, திரும்ப எனக்கு காசு வேணும்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. நம்ம ஹீரோ உள்ளே வராரு. இவங்களுக்காகத்தான் நீ இப்படி பண்ணுறியா, உங்கள் அம்மாவுக்கு உன்னை விட காசு ரொம்ப முக்கியம் போலையே அப்படிங்கிறாங்க. அது என் பிரச்சனை, அதை நான் பார்த்துக்கிறேன், இதை பற்றி நீ சொல்ல வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. நம்ம ஹீரோயின் கோவமாக சொல்கிறாங்க. நம்ம 2 பேருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, உன் பிஸ்னஸ் என்னவோ அது என் பிஸ்னஸ், எனக்கு வர நீ மிரட்டி தான் என்னை ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லாதனால நம்ம பிஸ்னஸ் இங்கே எல்லாமே ஸ்டாப் ஆகிடுச்சு, எல்லாமே முடிஞ்சு, இனிமேல் வராத, நானும் என்னை தேடி வரமாட்டேன்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ வந்து கோவமாக தலையை பிடிச்சிக்காரு. எங்கே போகலாம் நீ பார்க்குற, எங்கே போனாலும் உனக்கு தேவையில்லை, நீ எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்க, ஆனால் உங்கள் அம்மாவுக்கு உன்னை விட காசு தான் முக்கியம், ஸோ வாட், அதில் என்ன, என் லைஃப் ஃபெயிலான எனக்கு பிரச்சனையே இல்லை, ஆனால் உன்னை விட நான் நல்லாமே இருப்பேன், அங்கே வந்து நீ வெறும் கில்லிங் மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு ஒரு ஜென்ரேஷனை நீ கொண்டு போட்டால் கூட உனக்கு பிரச்சனை இல்லை, உன்னை நான் ஃபாலோ பண்ண சொல்கிறேங்கிறாங்க. உனக்கு இதெல்லாம் ஓகேவா, இந்த பவர்லெஸ் ஒன்றுமே இல்லாமல் இப்படியே கவர் பண்ணினா சாதாரண வாழ்ந்துட முடியுமான்னு கோவமாக கேட்குறாங்க. நீ அங்கே வந்து நான் பிரின்சஸாக இருக்கலாம், நல்ல அன்பு உனக்கு கிடைக்கும், எல்லாருமே உனக்கு கீழே இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, உனக்கு சொன்னது புரியாதா, எனக்காக யாரையும் நீ கொலை பண்ண வேண்டாம், உனக்கு தான் புரியல, இது எல்லாமே தப்பு தான். ஒரு நாளாவது அங்கே பீஸ்ஃபுல் டேவாக என்னால் வாழ முடியாத, புரியுதா, நான் வந்து அங்கே எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன், எல்லாத்தையும் நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், நீ எதுக்குமே ஒரி பண்ணிட்டு இருக்காத, உனக்கு நான் கொடுக்கறக்கு தான் நான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து வெளியே வந்து ஏதோ பிரச்சனை, மகாராஜா வந்தே ஆகணும், எல்லோரும் பிரின்சஸை கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு அவர் போயிடறாரு. பார்த்தா அங்கே வந்து பிச்சைக்காரங்க வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க. மாஸ்டர் மூலமாக வந்த மக்களுக்கு மட்டும் தான் நீங்கள் எல்லாம் பண்ணுவீங்களா, நாங்களும் இங்கே வாழ வேண்டாமா, ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கோவமாக கத்திக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே பண்ணது அந்த மன்னனோட அசிஸ்டண்ட்டு தான். உனக்கு கொடுத்து காசுக்கு தகுந்தமாக நீ செல்லணும், அவனுங்க மூலமாக கலவரத்தை உண்டாக்கி அவங்கள கொல்லணும், புரிஞ்சுது அப்படின்னா. ஓகே சார், ஓகேன்ட்டு அவனும் போகிறான். இவங்களை வந்து கோவமாக கத்திக்கிட்டு அவங்கள தாக்க போகிறப்போ நம்ம ஹீரோ வந்துடுறாரு. இப்போ உங்களுக்குலாம் என்ன வேணும், எங்கள் நாங்கள் பிரின்சஸ் குயினை பார்க்கணும், எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறாங்க, எங்களுக்கே ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க, நாங்கள் கேட்குறேன்னு சொன்னோன்னே நான் அப்படியே திரும்ப எல்லாம் கத்துறாங்க, என்னென்னமோ பேசுகிறாங்க. அப்புறம் ஹீரோயின் நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு வராங்க. நீ எதுக்கு திரும்ப வந்த, எல்லா பிரச்சனையும் நான் பார்த்துக்கிறேன், நீ கொஞ்சம் நேரம் அமைதியாருன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், இது வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ, இதை சாப்பிட்டு பாருங்கள், உங்கள் பசிக்கு இது நல்லா இருக்குன்னு சொன்னோன்னா எல்லாம் வாங்கி சாப்பிட்றாங்க. நீங்கள் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் வந்து இப்படியே அடுத்தவங்ககிட்ட கையேந்தி நிற்கிறது, நீங்களும் தனியாக சுயமாக சொல்லி பண்ணணும், இந்த விதைகளை கொண்டு போய் வளர்த்து நீங்களே சொந்த கையில் சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. அதை அவங்க எல்லாம் கேட்குறாங்க, அது எப்படி அவங்களுக்கு மட்டும் சாப்பாடு கொடுத்தீங்க, வீடெல்லாம் கொடுத்தீங்க, எங்களுக்கே கொடுக்க மாட்டேங்கன்னு கேட்டதுக்கு, வீடெல்லாம் கட்டி கொடுத்துருக்கீங்களா, எங்களுக்கு அதே மாதிரி பண்ணுங்கன்னு சொன்னேன்னா, அவங்களுக்குலாம் டெம்பரவரி வீடு தான், அவங்க வீடு வந்து ரீஒர்க் முடிஞ்சோன்னா எல்லோரும் அங்கே போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது, இங்கே வருஷம் முழுக்க இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் அடுத்தவங்களை போய் கஷ்டப்பட்டு பிச்சை எடுக்கிறதுக்கு பதிலாக உங்கள் சொந்த காலில் இந்த விதைகளை வளர்த்து இருங்க. உடனே என்ன பண்ண சொல்லலை, அது வளர்கிற வரைக்கும் உங்களுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணித்தரேன், அதுக்கப்புறம் நீங்களே சுயமாக சம்பாதிக்கலாம், அது வளர்ந்ததுக்கப்புறம் உங்களுக்கு சாப்பிட்டது போக மீதியை விற்று பணமாக்கி நீங்கள் சம்பாதிச்சுக்கலாம், ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு எடுத்து சொன்னோன்னே அவங்களும் ஓகே, எனக்கு இந்த விதையை கொடுங்கன்னு வாங்கிட்டு அவங்களும் சந்தோஷமாக போகிறாங்க. கதைன்னு இருந்தால் ஒரு வில்லி வேணும்ல. ஒருத்தி வந்து அந்த பிரைம் மினிஸ்டரோட பொண்ணு அம்மாவும் வருவா. அவனுக்கு இந்த மன்னர் மேலே ஒரு கண்ணு, அதனால் வந்துட்டு உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் பண்ணிக்க எனக்கு தெரியும், இருந்தாலும் நான் உங்களோட அரண்மனைக்கு அந்த புறத்துக்கு நான் வரேன், நீங்கள் இல்லாத சமயத்தில் நான் பார்த்துப்பேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின்கிட்ட பேசுகிறப்போ, இந்த கால மக்களுக்கு அறிவே இல்லையா, எப்படி தான் புருஷனை அடுத்த பொண்ணு கூட பங்கு போட்டுக்கிறீங்களே தெரியல, எனக்கு இந்த ஏசியன் டைமே எனக்கு பிடிக்கிறதே இல்லை, நான் உனக்கு அப்ரூவும் கொடுக்க மாட்டேன், அவர் கல்யாணம் பண்ண ஒத்துக்க மாட்டேன், ஒழுங்கா இங்கேருந்து போன்னு கோவம் பேசிட்டு போகிறாங்க. நீங்கள் என்ன இப்படி பேசிட்டு போகிறீங்க, நீங்கள் அப்ரூவ் பண்ணி தான் ஆகணும், எனக்கு அவர் எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்போ நம்ம ஹீரோ சொல்கிறாரு, நான் உன்னை கும்பனை ஏற்றுக்கவே மாட்டேன், அவள் ஒருத்தி மட்டும்தான் என்னோடய ராணி, அவள் மட்டும் என் லைஃப்பில் தேவையில்லாம இங்கே நிற்காத போன்னு அவனும் விரட்டி விட்டுறாங்க. என்ன பண்ணாலும் இவர் ஏற்றுக்கவே முடியாது சொல்லிட்டு அவளும் ஃபீல் பண்ணிட்டு தான் இங்கேருந்து போகிறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவர் வேணான்ட்டு வேறு பக்கம் குடி போயிட்டாங்க, வேறு பக்கம் வேலைக்கு சேர்றாங்க. அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக இல்லாட்டியும் பரவாயில்ல, நீ லேர்ன் பண்ணிப்பிக்கன்னு சொல்லிட்டு அந்த ஓனரமாக வேலை கொடுத்துருது. இவளுக்கு வந்து வேலை கிடச்சிரும். வேலை கிடச்சோன்னா போய் வேலை பாருங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிடுவாங்க. அங்கே போய் பார்த்தா அவங்க தான் அவன் அம்மா தான் இருப்பா. அவன் அம்மா தான் வந்துட்டு இவளை பார்த்தோன்னே, ஓ இன்னைக்கு நீ வேலை ஜாயின் பண்ண வந்துட்டியா, நீ காசே அனுப்புறதில்ல, அப்பா எவ்வளோ இல்னஸாக இருக்கா தெரியுமா, நீ தான் எங்களுக்கு எல்லாமே பண்ணி டியூஷன் ஃபீஸ் பே பண்ணி நாங்கள் பாரு க்ளீனாக இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ, அம்மா நான் இப்போ தான் வேலைக்கு வந்திருக்கேன், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக திட்டிட்டு அங்கேருந்து போயிடறாங்க. ஃபர்ஸ்ட் டே ஒர்க்குக்கு உள்ளே போய் பார்த்தா அங்கே இருக்கிறது இவனோட எக்ஸ் லவர் வந்துட்டு இவகிட்ட ரொம்ப வம்பு இழுக்கிறான். விட்டுட்டு போயிட்டானா, திரும்பி என்கிட்ட வந்துட்டியா, நான் உன்னை பார்த்துக்கிறேன், உங்கள்கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு திரும்ப மிஸ்பிஹேவ் பண்ணோன்னே பார்த்தா அந்த ஓனர்காரி வந்துட்டு இங்கே
என்ன இங்கே நடக்குதுன்னு கேட்பாங்க. டார்லிங் இவ தான் என்னோட எக்ஸ் லவர் டார்லிங், என்கிட்ட வந்து தப்பு தப்பாக நடந்துக்கிறா, இந்த வேலைக்காக என்ன வேணா பண்ணணும்னு சொல்லி என்னை செடியூஸ் பண்ண பார்க்குறான்னு சொன்னோன்னே அவன் வந்துட்டு விசாரிக்காமல் ஒழுங்கு இங்கேருந்து வேலையை விட்டு போ, இப்போ நான் வேலையை விட்டு நான் துரத்துறேன், என்ன நினச்சிட்டு இருக்க, என் ஆளவே நீ மிஸ்பிஹேவ் பண்ணுறியா, அவனை பற்றி நல்லா தெரிஞ்சாலுமே இப்படி பேசினோன்னே வேலையை வேண்டாம் ஒன்று வேணான்ட்டு போயிடுவாங்க. இந்த டைமில் நம்ம ஹீரோ வந்து இங்கே நடக்கிற சிசிடிவியில் பார்த்துட்டு உடனே கிளம்பி வந்துடுவார் அவளை பார்க்கறக்காக. வெளியே வந்தாலும் அவங்க அம்மா நின்றுருப்பாங்க. இவ வந்துட்டு அங்கிட்டு போய் உள்ளே வருவாங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, ஏன் இப்படி பண்ணிட்டு, அவங்ககிட்ட தப்பு தப்பாக நடந்துக்கிட்டாமா, நீங்கள் வேலை பார்க்க சொல்கிறியாங்கிறதுக்கு காசு வருதுன்னா என்ன வேணால் பண்ணலாம், முதல்ல அவங்ககிட்ட சாரி கேளு. அம்மா நான் தப்பே பண்ணல, அவன் வந்து என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டான், அதனால் என்ன காசுக்கு இடத்துல அவனை செடியூஸ் பண்ண பார்த்துருக்கேன், தப்பே கிடையாது, இருந்தாலும் மன்னிப்பு கேட்டு அப்போ தான் எனக்கு வேலை நினைக்கும்னு சொல்லிட்டு அம்மா அவளுக்கு பதிலாக நான் சாரி கேட்டுக்கிறேன், அவளை எப்படியாவது வேலையில் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கெஞ்சிரா. இவளோட அம்மா தான் நீ, ஆமாம் ஆமாம், அவகிட்ட என் ஹஸ்பண்ட் கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லு, நான் மன்னிச்சு விட்டுறேன் அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் கேட்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் சேர்ந்து அவளை டார்ச்சர் பண்ணுறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டார். அடிக்க போகிறப்ப ஹீரோ வந்து காப்பாற்றிட்டாரு. வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கோமா கேட்குறாரு. அவர் நம்ம ஹீரோயினுக்காகவே அந்த ஊரில் மிகப்பெரிய கம்பெனி வாங்கி நம்ம ஹீரோயினுக்கு கொடுக்கறதுக்காக வந்திருப்பார். இந்த வில்லி இருக்கா தெரியுமா, அவளோட அப்பா கிட்ட பார்ட்னர்ஷிப் போட்டு வந்திருப்பார். இந்த ஊர்லேயும் இப்போ மிகப்பெரிய பணக்காரராக நம்ம ஹீரோ தான் இருப்பார். இவங்க வந்த உடனே அவங்க அப்பாவுக்கு தகவல் போய் அவர் வந்துடுவார். யார்கிட்ட என்ன வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் கோமா கேட்கக்குள்ள திரும்பி பார்த்தா மிஸ்டர் கியூவாக இருப்பார். ஐயோ சாரி சார் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, உங்கள் பொண்ணு என்னோட மனைவி கிட்ட ரொம்ப கேவலமாக நடந்துக்கிட்டாங்க, இதுக்கு என்ன பண்ண போறீங்கன்னு சொன்னோன்னே அவங்க அப்பா இல்லைப்பா இவ தான் வந்து என் ஹஸ்பண்டை செடியூஸ் பண்ண பார்த்தான்னு சொல்லி சொல்கிறக்குள்ள அவள் கணத்தில் பலான்னு வர, என்ன எதிர்த்து பேசுகிற, ஒழுங்காக அவர்கிட்ட மன்னிப்பு கேளு அப்படிங்கிறாரு. அவங்க அப்பா என்னால் கேட்க முடியாது, சொன்னதை செய், இந்த கம்பெனியில் இருக்கணுமா வேண்டாமா, நீ மன்னிப்பு கேட்டால் தான் இங்கே இருப்ப அப்படின்னு சொன்னோன்னே வேறு வழி இல்லாமல் சாரி சொல்கிறா. இனிமேல் இப்படி நடக்காமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொன்னங்காட்டி சரின்ட்டு போகிறா. இவ போய் என்ன பண்ணுறா, கிளம்புறப்போ அந்த லவர்னால தான் எல்லாமே வந்துச்சு, கோமா அவனையும் திட்டுறா. அவனு ஐயோ காசு போயிடுமேன்னு சொல்லிட்டு கத்திட்டு பின்னாடியே ஓடுறான். அப்புறம் நம்ம ஹீரோ தனியாக கூட்டிகிட்டு போயிடலாம் நம்ம ஹீரோயினை. நம்ம பிரின்சஸ் என்ன ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பீங்க போல், நான் வேறு யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிட்டே தான் நீங்கள் நினச்சிட்டீங்க, அந்தளவுக்கு பொசிஷன்ஸ் இருக்குல்ல, உன்னை யார் மிஸ் பண்ணா, நான் உன்னை கல்யாணம் பண்ணக்கவே விரும்பலை, நீ ரொம்ப ஜெலக்ஸில் இருக்க மாதிரி இருக்கு, பரவாயில்ல ரிலாக்ஸ் பண்ணிக்க, மாடர்ன் டைம்ஸ் நான் ஃபியூ டேஸ் இருப்பேன் சரியா, உன்னை ஃபியூ டேஸ் இருக்க வைக்கிறேன், திரும்ப நான் கூட்டிகிட்டு போயிடுவேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொன்னேன்னா உன் கூட யார் வரப்போகிறா, நீ என்னோட ராணி, என்கிட்ட ரிட்டன் வந்து தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க. கோமா தள்ளி ஓட்டு என்ன நினச்சிட்டு இருக்க நீ உன் மனசில், நான் போன டைமே சொல்லிட்டேன் என்னால் அங்கே வர முடியாது, உங்கள்கிட்ட பிரின்சஸாக இருக்க முடியாது, சரி நீயே சொல்லு, உன் மாடர்ன் டைம்ஸ்னால ஈஸியாக அப்சர்வ் பண்ண முடியல, எனக்கு ஓன் ஜாப் இருக்குது என்னால் பண்ணிகிட்டு இருக்க முடியும், நான் எதுக்கு அங்கே வரணும், நீயே சொல்லு, அவளோட பேரடைஸ் விட்டு போட்டு நீ எனக்காக வரையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உனக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன், ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்கேன், இந்த கம்பெனி உனக்காக வாங்கினேன், உனக்கு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஏன் இப்படி பேசுகிறேன்னு கேட்டதுக்கு நான் ஒன்று கேட்குறேன், உன்னோட எல்லாத்தையும் விட்டு போட்டு நீ எனக்காக இங்கே வந்துடுவியா, இங்கே மாடர்ன் சிட்டியில் நீ வந்து ஸ்டே பண்ணிப்பியா, அந்த இடத்த விட்டுட்டு நீங்கள் முழுசாக எனக்காக வந்துடணும்னு கேட்டோன்னா அது எப்படி முடியும், அங்கே எனக்காக மக்கள் இருக்காங்க, ஆயிரக்கணக்கில் சோல்ஜர்ஸ் எனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொன்னதுக்கு, பார்த்தியா இதுதான் உனக்கு எனக்கு உள்ள டிஃப்ரென்ஸு, நீ நானும் சேரவே முடியாது, நீ வேறு காலகட்டம், நான் வேறு காலகட்டம், கண்டிப்பாக நம்மளால் இணைஞ்சிருக்கவே முடியாது, என்னால் இந்த மாடர்ன் டைம் சொல்லிட்டு வர முடியாது, நீயும் அதே மாதிரி அங்கேருந்து வெளியே வர முடியாது, இப்படியே விட்டுன்னு சொன்னால் கோவமாக பிடிச்சி நல்லா கிஸ் பண்ணிடுறாரு. ரொம்ப நேரம் கிஸ் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் கோவமாக தள்ளி விட்டு திரும்ப பலான ஆரஞ்சிட்டு, இப்போல்லாம் நீ பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது, உன்னால் எதுவுமே பண்ண முடியாதப்போ என்னை மட்டும் ஏன் பண்ண சொல்லி கம்பல் பண்ணுற, நீ விட்டுட்டு வர முடியாதுல்ல, அதே மாதிரி என்னாலேயும் முடியாது, நம்ம 2 பேரும் சேம் வேர்ல்டு கிடையாது, தயவு செஞ்சு ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணிட்டு இங்கேருந்து போயிருங்கிறாங்க. நம்ம ஹீரோ இருந்துட்டு, நான் வந்து காட் வார், என்கிட்ட நிறைய நான் அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கேன், உங்ககிட்ட நான் பெக் பண்ணி கேட்டுட்டு இருந்தும் நீ ஒத்துக்க மாட்டேங்கிற, என்னை ஹிம்லேட் பண்ணிக்கிட்டு இருக்கே, உனக்கு மனசாட்சியே இல்லையா அப்படிங்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய க்ரைம் தெரியுமா கேட்டதுக்கு, திரும்ப உங்கள் ஆட்டிடியூட் ஆரம்பிச்சிட்டியா, திரும்ப என்ன மிரட்டுறியா, நீ என்ன மிரட்டினாலும் இங்கே வேலைக்காக தயவு செஞ்சு போகணும் கோவமாக சொல்லி விட்டுறாங்க. இன்றைக்கி எனக்காக பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு அவனை தாண்டிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோவா ஒரே ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியா திருப்பி உட்காந்துட்டு, இது இம்பாசிபிள், அவனுக்கு நாங்கள் செய்கிறது இம்பாசிபிள், அப்புறம் ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறேன், அவனை பார்த்துட்டு வந்தாலே எனக்கு நெஞ்சமெல்லாம் வலிக்குது, இவன் எப்போதான் புரிஞ்சுக்க போனால், நான் ஏன் அப்செட்டாக இருக்கேன், அப்போ நானும் அவனை லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு அவங்களும் ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க. கம்பெனியில் வந்து வேலை பார்த்துட்டு அவங்க அம்மாக்காரி வந்துட்டு, ஏன் நீ இங்கே வேலை பார்த்துருக்க, சம்பளமே தரதில்லைன்னு. இப்போ அவங்க பையன் படிச்சுட்டான், வேலைக்கு போயிட்டுருக்கான், அவனை வந்து காசு வாங்கி பண்ணுங்க, அப்பாவுக்கு அவங்களே பண்ண சொல்லுவோம், சும்மா எங்கிட்டே கேட்டுட்ருக்கீங்க, நீங்கள் கடைசி லைஃப் லாங் நானே பண்ணிக்கிட்டு இருக்க முடியுமா, அவன் வேலைக்கு போய் சம்பாரிச்சு அவன் பிள்ளை குட்டிகளை பார்த்துப்பா, உனக்கு பிள்ளையா குட்டியை தனியாக தான் இருக்க, எங்களுக்கு பண்ணுன்னு சொல்லி கேட்பேன், உங்களுக்கு பண்ண வரைக்கும் போகுது, இனிமேல் என்னை தேடி வராதிங்க, உங்களுக்கு இனிமேல் நான் எதுவுமே நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவளுக்கு கொச்சிட்டு அங்கே போயிடறா. எத்தனை நாள் தான் இப்படிப்பட்ட அம்மாவுக்கு நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க முடியும் சொல்லுங்கள், நம்ம லைஃப் நம்ம பார்க்க வேண்டாமா.
இதெல்லாம் நம்ம ஹீரோ விட்டு வந்து 6 மாதம் கழிச்சு நடக்கும். வெளியே வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து சோகமாக இருக்கிறப்போ அந்த அசிஸ்டன்ட் வரும். அது வந்து நம்ம ஹீரோ கிட்ட வேலை செய்கிறவன் வந்து, நீங்கள் சீக்கிரம் வாங்க, அங்கே மிகப்பெரிய நோய் வந்துருச்சு, மன்னன் ரொம்ப முடியாமல் இருக்காரு, நீங்கள் இதை வந்து தான் பண்ண முடியும்னா நம்ம ஹீரோயினால் வர முடியாதுன்னு சொல்லிட்டு மெடிக்கல் போய் நிறைய மருந்து மாத்திரை கொடுத்து, இது காலையில் கொடு, நைட்டு கொடுன்னு ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுக்குறாங்க. ஐயோ, நான் எப்படி தான் கொடுக்குறது, என்னாலலாம் கொடுக்க முடியாது, நீங்கள் வந்து தான் பார்க்கணும், இங்கே பாரு நான் சொன்னதை செய்யின்னு சொல்லிட்டு அனுப்பி பார்த்தாலும் அவர் வந்து கம்பல்சரி பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறா. அங்கே வந்து அந்த மினிக்கு ஒருத்தி வருவாள்ல, அவள் வந்து நம்ம ஹீரோ பார்த்துட்டு விட்டு எங்கேயுமே போட முடியாது, இந்த 6 மாதமாக ராணியும் இல்லை, இனிமேல் நீங்கள் எனக்கு தான் சொல்லிட்டு கிஸ் பண்ண போகிறப்போ நம்ம ஹீரோயின் வந்துடுவா. வந்துட்டு ஏய் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்குறாங்க. ஏய் நீ வந்துட்டு இத்தனை நாள் நீ வராமல் இருந்தால் நானும் எங்கள் அப்பா வந்து இவரை காப்பாற்றினா, திரும்ப நீ வந்துட்டியா, ஒழுங்காக இங்கே எடுத்து போங்கிறாங்க. நான் ராணி, நான் இருக்கிறப்ப இந்த இடம் ஃபுல்லாக என்னோட கண்ட்ரோலில் இருக்குது, என் பேச்சை கேட்காதவங்களுக்கு இங்கே எவ்வளோ பெரிய தானே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஒழுங்கு இவளை அனுப்பிவிட சொன்னால் அவன் கோவத்தில் கத்திக்கிட்டு அவளும் போயிடுறான். நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே தூக்கி உனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு மருந்து கொடுக்குறப்ப நீ நடிச்சுக்கிட்டு இருந்தியா, உடம்பு சரியாத மாதிரி நடிக்கிறியான்னு கேட்டோன்னா நம்ம ஹீரோயின் ரத்த வந்து எடுத்துருவார். ஸோ நீ அமைதியாக உனக்கு நான் மருந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அப்புறம் அங்கே இருக்கிற எல்லா சோல்ஜர்ஸுமே அவனுக்கு உடம்பு சரியாக போயிடும். அவங்களாம் புலம்பிகிட்டு இருப்பாங்க, நம்ம செயின்ட் லேடி வந்து வரவே இல்லை, நம்ம எல்லாம் சாக வேண்டியது நம்மளை கண்டுக்கவே இல்லைன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறப்போ நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் மருந்து கொடுத்து எப்படியே குணப்படுத்திடுவாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி, நீங்கள் இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணி நினைக்கவே இல்லை, ரொம்ப நன்றி மகாராணின்னு சொல்லுவாங்க. அவங்க கூட பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு பணிப்பெண் வந்து மகாராஜா மருந்து சாப்பிட மாட்டேங்கிறாரு, அடம் பிடிக்கிறாருன்னு சொன்னோன்னே உடனே இங்கே வந்து மகாராஜா ஒரு வழியாக சமாதானம் பண்ணி பண்ணி மருந்து கொடுக்க வைக்கிறக்குள்ள நம்ம மகாராணிக்கு போதும் ஆயிடுச்சு. இந்த பக்கம் அந்த மீனிக்கு இருக்கா தெரியுமா, அவளை அடைச்சி வச்சுட்டாங்க மகாராணி. உடனே ஒருத்தி வந்து சாப்பாடு கொடுக்க வர அவளை மிரட்டி அந்த வில்லனுக்கு வந்து மகாராணி வந்து இங்கே எல்லாத்தையும் மருந்து கொடுத்து கொன்னுட்டா, என்னையும் கொல்ல போகிறா அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு சொல்லி அவளை மிரட்டி அங்கேருந்து அனுப்பி வச்சிடறாங்க. இப்போ மகாராஜோட அசிஸ்டண்ட்டுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு, மகாராஜாவுக்கும் தெரிஞ்சிருச்சு தானே. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆளுங்களை கூப்பிட்டு வந்துட்டு இங்கே அரண்மனைக்கு வராங்க. ஓ இவ வந்து அப்போ தான் அங்கே தப்பிச்சு ஓடி வரா, நீ எப்படி இருக்க நல்லா இருக்கேன்னு சொல்லி அந்த குண்டை வந்து கேட்குறான். மகாராணி வந்து எல்லாத்தையும் மருந்து கொடுத்து கொண்டுட்டா, மகாராஜையும் கொல்ல பண்ணிட்டான்னு நினைக்கிறேன், அவர் ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்தார், என்ன மருந்து கொடுத்தான்னு தெரியல, அதை கேட்க போன என்ன கூட அடைச்சி வச்சுட்டா, எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு, அது உங்களுக்கு சீக்கிரட்டாக இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன்னு சொன்னோன்னே சரி வா போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு எல்லோரும் போய் பார்த்தா அங்கே மகாராஜாவும் மகாராணி ஹீரோயின் வந்து கத்தி வால் சண்டை பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் ஒரே ஆச்சரியம், என்ன இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்டாலும் இங்கே என்ன நடக்கணும், நான் நல்லா ஆகிட்டேன், குணமாயிட்டேன், வேறு என்ன வேணும் மகாராஜா கேட்டோன்னே நீங்கள் குணமாயிட்டீங்களா, ஆனால் எனக்கு இன்ஃபர்மேஷன் வேறு வந்துச்சு, இங்கே இருக்க மக்கள் எல்லாத்தையுமே வீரர்கள் எல்லாத்தையுமே நீங்கள் கொண்டுட்டதா எனக்கு நியூஸ் வந்துச்சு, உங்களுக்கு உடம்பு ரொம்ப முடியாமல் இருக்கிறதா சொன்னாங்களே, யார் சொன்னால் மகாராணி செயின்ட் லேடி, அவங்க மருந்து கொடுத்து குணம் இல்லாமல் போகுமா, எனக்கு மருந்து கொடுத்து பூரணமாக குணமாக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா சரி, ஆனால் இவ்வளோ குணமாக்கிட்டாங்க ஓகே, ஆனால் மற்ற வீரர்களாக செத்து போயிட்டாங்கல்ல, அதுக்கு கண்டிப்பாக இவங்களுக்கு மரண தண்டனை தான் கொடுத்தாகணும்னு சொல்லிட்டு கோமா பேசுகிறப்போ உடனே வீரர்களை கூப்பிட்டு எல்லா வீரர்களும் வந்துட்டாங்க. பார்த்தீங்களா இங்கே எல்லோரும் வந்தாச்சு, மகாராணி செயின்ட் லேடி அவங்க மருந்து கொடுத்து சரியில்லாமல் போகுமா, இங்கே எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்காங்க அப்படின்னா இங்கே நீ எங்கிட்ட பொய் சொன்னியான்னு சொல்லி அந்த லேடியை வந்து இந்த குண்டை வந்து அடிச்சிட்டான். பொய் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கியா நீ, பாரு இங்கே எல்லாருமே உண்மையாக இருக்காங்க, இதை மகாராஜா நம்பி நான் சொல்லியிருந்தேன், என் வேலைக்கே ஆப்பாயிருக்கும், என் கையை வெட்டி தூர போட்டிருப்பாரு, இனிமேல் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்ட்டு கோமா போகிறாரு, இவளுக்கு ஒன்றும் புரியல, இது எப்படி நடந்தது, ஐயோ எனக்கு ஒன்றுமே புரியலையே, நேற்று ரொம்ப உடம்பு முடியாமல் தானே கிடந்தாங்க, இந்த அளவுக்கு ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அதுக்கப்புறம் அவளும் அங்கேருந்து போயிட்டா. அப்புறம் இவங்கெல்லாம் பேசிக்கிறாங்க, இவங்களெல்லாம் பார்த்தாலே தெரியுது நிறைய எவில் இன்டென்ஷன் வந்து இவங்களுக்கு நிறையா இருக்குது, எப்படி நீங்கள் இது பண்ணுறீங்க, உங்களுக்கு ட்ரபிள்ஸ் கொடுக்கறக்காகவே இவங்க வந்திருக்காங்க, எல்லோரும் எம்பியர் வந்து நல்லவங்க நினச்சா அவர் ரொம்ப கெட்டவர், இவர் வந்து பல வருஷமாக மிலிட்ரியிலிருந்து நிறையா அச்சீவ்மெண்ட் பண்ணாலும் மிலிட்ரி ஃபோர்ஸ் இல்லை, அதுக்காக நாங்கள் நிறையா வந்து போராட வேண்டியதாக இருக்குது, ஆனால் மக்களை வந்து ஈஸியாக பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்கிறாங்க. உடனே வீரர்கள் வந்துட்டு எங்களுக்கு இவங்கள தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, நாங்கள் அந்த கிங்கை கொண்டுட்டு இவருக்கு உறுதுணையாக நிற்போம், அவனால் மக்களுக்கு கெடுதல் தான் சொன்னோன்னே சரி கண்டிப்பாக நாங்கள் எல்லாரையும் நீங்கள் சொல்கிற செயின்ட் லேடியும் எங்கள் மன்னர் தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம், நீங்கள் தான் எனக்கு எல்லாமே சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே என்ன நடக்குது, நீங்கள் எம்பியரை கில் பண்ண போறியா ஏன்னு சொல்லி கேட்குறாங்க. அவனை பற்றி உனக்கு தெரியாது, ரொம்ப மோசமானவன், அவன் என்னென்னா இருந்தாலும் மக்களுக்கு அவன் கெடுதல் தான் பண்ணியிருக்கான், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத, எல்லோரும் இங்கேருந்து போங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ வந்து அனுப்பிட்டாரு. இன்றைக்கி ட்ரிங்கிங் பார்ட்டி இருக்குது, நம்ம வந்து இதோட முடிச்சுக்கலாம், ட்ரிங்கிங் பார்ட்டி இல்லாமல் யாரும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போகிறாங்க. நம்ம மன்னர் எல்லாம் உட்காந்து ட்ரிங்கிங் பார்ட்டி குடிச்சிட்ருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து தூரமாக இருந்து பார்த்துட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னா அந்த அசிஸ்டன்ட் வந்து சொல்கிறான், நீங்கள் ஏன் போகிறீங்க, இருக்கலாம்ல, சொல்லாமக்குள்ளாம் போகிறீங்க, இல்லை நான் போய் தான் ஆகணும், வந்த வேலை முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோவும் சோகமாக பார்க்குறாங்க. அப்புறம் அவர் முடிவு எடுத்துட்டாரு, இங்கே எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவங்க கூட போய் செட்டில் ஆகணுங்கிற முடிவை நம்ம ஹீரோ எடுத்துட்டாரு.
நம்ம ஹீரோயினே போயிட்டாங்க. அவங்களுக்கு ஃபீலிங்காக இருக்குது, மிலிட்ரியில் இந்த அளவுக்கு ஒரு இதாக இருக்காரா, அப்போ அவருக்கு நிறையா பணமெல்லாம் கொடுத்து அவங்கள சேகரிக்கணும்னு சொல்லிட்டு நினச்சிட்ருப்பா. இப்போ இந்த வில்லிக்காரி என்ன பண்ணுவா, அந்த மினிக்கு வருவா, ஃபாலோ பண்ணி வந்துட்டு யோசிப்பா, இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக எதாவது நடக்குதுன்னு நம்ம வேலைக்காரங்கள சொல்கிறாங்க. ராணி வந்து எப்போ வந்தாலுமே மன்னனோட பெட்ரூமில் இருந்தால் வரேங்கிறாங்க. அப்போ அந்த பெட்ரூமில் என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா ஒரு கர்டன் இருக்கும். இந்த கர்டன் ஏன் இப்படி இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே வேறு உலகமாக இருக்குது. என்னது இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு செல்ஃபோன்லாம் பார்ப்பா. அவள் முகமெல்லாம் திரும்பி பயந்துட்டு கீழே போட்டுருவா. அப்போ நம்ம ஹீரோயின் வர மாதிரி இருக்கும். இவன் என்ன செய்யலன்னு சொன்னாங்க, இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்காளே, இவளை ஃபாலோ பண்ணி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பையை எடுத்துகிட்டு வெளியே போவா. இவளும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போனால் அவள் வந்து ஒரு ஆன்டிக் ஷாப்புக்கு போவா. அங்கே போய் நம்ம ஹீரோக்கு வந்து எப்படியாவது பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஆன்டிக்கெல்லாம் விற்க வருவா. இவளும் வெளியே நின்று பார்த்துக்கிட்டு இருப்பா. விற்றோன்னா இதில் 2000 வருஷத்துக்கு பழமையானது, உனக்கு நான் 50 மில்லியன் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. என்னது 50 மில்லியனா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டு இருக்கிறப்போ வெளியே இருக்கிறதுக்கு என்னது 2000 வருஷமா, அப்போ நாங்கள் இருக்கிறது 2000 வருஷத்துக்கு பின்னாடி வந்துருச்சா, அப்போ நாங்கள் ஃப்யூச்சருக்கு வந்துட்டோமான்னு சொல்லி அவளை யோசிச்சுட்ருக்கா. இவ்வளோ வந்துட்டு ஒரு ஆன்லைன் ஷோ பண்ணி ஆன்டிக் கண்டுபிடிக்கிற மாதிரி வச்சு நம்ம ஆன்டிக் வந்து நிறையா சேல்ஸ் ஆகும், நம்ம அந்த மாதிரி என்ன ஹெல்ப் என்ன பண்ணலான்னு சொல்லி அவருக்கு பண்ணி இங்கே வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அங்கேயே வேலைக்கும் சேர்ந்துருவாங்க நம்ம ஹீரோயின். இப்போ வந்து அந்த கம்பெனி வச்சுருந்தா தெரியுமா வில்லிக்காரி, அவள் வந்து இவளை பார்த்துட்டு, அம்மா நீ எங்கே இருந்துட்டு, அம்மா ரிசப்ஷனில் உன்ன மாதிரி பொண்ணுங்களை போட்டிருக்காங்க, இந்த ட்ரெஸ்ஸில் வாடகை எவ்வளோ, உனக்கு எவ்வளோ சம்பளம் வரும்னு நினச்சிட்டு இருக்க, பிச்சைக்காரி மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, ஹலோ நான் ஒன்றும் பிச்சைக்காரி கிடையாது, என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கேன், எவ்வளோ பெரிய பணக்காரி தெரியுமா, எங்கள் மினிஸ்டரோட நான் பொண்ணுனா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையில் இருக்க அந்த ஜாப் பிரிண்ட் வந்து காமிக்கிறா. பார்த்தோன்னா அவளுக்கு தெரிஞ்சிருச்சு இது வந்து ரொம்ப விலை உயர்ந்தது. ஓ அப்படியா, அம்மா நீ ஏங்க நின்றுட்டுருக்க, எனக்கு உள்ளே இருக்கிறவளை பிடிக்கவே பிடிக்காது, அவளை தெரியாது மாட்டி விடணும், அவள் என்னோட எதிரி, நீ நான் கூட்டு சேர்ந்து அவளை ஒன்றும் இல்லாமல் பண்ணலாமான்னு கேட்டோன்னே, உனக்கு அவளை பிடிக்காதா, எனக்கும் அவளை பிடிக்காது, 2 பேரும் சேர்ந்து கூட்டு சேர்ந்துக்கிறாங்க. கூட்டு சேர்ந்து எனக்கு ஆனால் இவளை இது பண்ணுறப்ப இந்த வேலையை விட்டு துரத்தினோம்னா இந்த ஷாப்பை நான் வாங்கணும், அதுக்கு வந்து எனக்கு நிறையா பணம் தேவைப்படுன்னு சொன்னால் நான் கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு திரும்ப அவள் உலகத்துக்கு போயிடுவா. அங்கே போயிட்டு என்ன பண்ணுவா, தங்க கட்டிகளை கொண்டு வருவா. இவள் கொண்டு வரது அந்த ரூம்குள்ளே வந்தோடனே ப்ரைஸ் கொண்டு வரது பார்த்தோன்னே மன்னனும் அவனும் வந்து யாரோ வராங்கன்னு கண்டுபிடிச்சி அவள் உள்ளே வரதை இப்போ அசிஸ்டண்ட்டு உள்ளே வரதை பார்த்துருவாங்க. இவன் என்னமோ பிளான் பண்ணுறா, அவளை போய் பாருன்னு சொன்னால், ஆமாம் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க, உனக்கு இங்கே என்ன வேலை இல்லை, மன்னருக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த பெட்டிக்குள்ள நிறைய தங்க கட்டி இருக்கும். இதில் நான் செக் பண்ணுறவான்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போயிடும். நம்ம மன்னர் வந்து பார்த்து சிரிப்பார். அவள் பிளானை வந்து கொலாப்ஸ் பண்ண முடிவு பண்ணிட்டாங்க. அப்புறம் அந்த தங்க கட்டியை கொண்டு வந்துட்டு இவள் வந்து அந்த ஆன்லைனில் பேசிகிட்டு இருப்பா. அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் பழைய கால பொருள் எதுன்னு சொல்லி கொடுக்குறப்போ வில்லிக்காரி வந்து பண்ணிடுவா. நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க, நான் உங்ககிட்ட வேலையே பார்க்கல, எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறீங்க, நீ வந்து உன்னை எனக்கு பிடிக்காது தான், ஆனால் நீ எங்கே வேலை செய்கிறது எனக்கு பிடிக்காது, உனக்கு பழி நான் வாங்க தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருட்களை வந்து கீழே போட போகிறப்ப அந்த ஷாப்புனரே இதில் ரொம்ப ப்ரீஷியஸான திங்ஸ் இருக்குது, கோடிக்கணக்கில் விலை, இது பண்ணாதீங்கன்னு சொன்னோன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உன்னை மொத்த ஷாப்பையும் நான் வாங்க போகிறேன், இவளை நீ வேலையை விட்டு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறப்ப அவளும் வந்துடுவா. அந்த மேனாமணிக்கு வந்துட்டு நீ இங்கே என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்டோன்னே, நீ ஒரு செயின் லேடியே கிடையாது, ஆனால் அங்கே வந்து எல்லாருக்கிட்டையும் ஏமாற்றி நடிச்சிட்ருக்கியா, உன்னை ஒன்றும் இல்லாமல் பண்ண தான் நான் வந்திருக்கேன், இப்போ என்ன ஆக போகுதுன்னு பாருன்னு சொல்லிட்டு இந்தாங்க இதில் ஃபுல்லாக தங்க கட்டி இருக்குது, இதை வச்சு இந்த ஷாப்பை வாங்கிருக்குன்னு சொல்லி பார்த்து ஓனர்கிட்ட கொடுத்தா பார்த்தா ஒரு கல் தான் இருக்குது, என்னென்ன ஏமாற்ற பார்க்குறியான்னு சொல்லிட்டு அவள் கண்ணத்தில் பலான்னு அரைஞ்சிருவா. அந்த வில்லிக்காரி வந்து அந்த மேனாமணிக்கு கண்ணை அரைஞ்சிருவா. என்ன நினச்சிட்டு இருக்க, உன்ன மாதிரி சைக்கோ நம்பி பற்றி எனக்கு எவ்வளோ பெரிய அவமானம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறப்போ, ஏய் நீ என்ன பண்ண, உன்னால தான் எல்லாமே, அவங்களே மயக்கிட்டியா, அந்த எவ்வளோ தங்க கட்டி வந்து அவன் என்னை ஏமாத்திட்டு உண்டு இல்லைன்னு பண்ணுற பாட்டு கல் எடுத்து அவளை அடிக்க போகிறக்குள்ள நம்ம ஹீரோ வந்துடுவார். ஹீரோ வந்துட்டு அவளையும் தள்ளி விட்டுட்டு நம்ம ஹீரோ கிட்டே வந்துடுவார். நீங்கள் இங்கே வந்துட்டிங்களா, இவ உண்மையாலே பொண்ணே கிடையாது, சேன் லேடியே கிடையாது, இங்கே சாதாரண ஆர்டினரி பீப்புள் தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் இவ ஆர்டினரி பீப்புள் எனக்கு முன்னாடியே தெரியும், இவளோட உண்மையான அன்பில் மற்றவங்க மேலே இறக்கப்படுறதில் உதவி பண்ணுறதில் எல்லாமே ஒரு செயின் லேடிக்கு ஈக்குவலானவதா, அதனால் எனக்கு இவ்வளோ ரொம்ப பிடிக்கும், இப்போ கண்டிப்பாக என்னோட மனசுப்படி இவன் செயின் லேடி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அவள் வெக்ஸ் ஆகிடுவா. ஒரு சாதாரண பொண்ணை விட நான் எந்த விதத்தில் குறைஞ்சி போயிட்டேன், நான் அந்த அளவுக்கு ஒர்த்தே இல்லையான்னு சொல்லிட்டு அவள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவா. அதுக்கப்புறம் இவ்வளோ உள்ளே கூட்டிகிட்டு போன்னு சொன்னோன்னே, இனிமேல் நம்ம பேலஸ்க்குள்ளே வரவே கூடாதுன்னு அசிஸ்டன்ட் கிட்ட அந்த மினிக்கியை வந்து அனுப்பி விட்ருவா. இவளையும் திட்டி விட்டு அனுப்பி விட்ருவாங்க. அந்த மினிக்கியும் வந்துட்டு பேலஸ் விட்டு அனுப்பினோன்னே நீங்கள் இந்த அளவுக்கு ட்ரீட் பண்ணவே கூடாது, நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மன்னர்கிட்ட போயிடுவா. அந்த வில்லன் மன்னன் இருக்கான்னா அவன்கிட்ட போய் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் உங்களுக்காக கொடுக்க வந்திருக்கேன்னு சொன்னால், என்ன இன்ஃபர்மேஷன், அந்த செயின் லேடிங்கிறது லேடியே கிடையாது, ஃப்யூச்சரில் 2000 வருஷத்துக்கு பின்னாடி ஃப்யூச்சர்லேருந்து வந்திருக்க பொண்ணு, உங்ககிட்ட செயின் லேடின்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்க, அவள் சாதாரண பொண்ணுன்னு சொன்னோன்னே, இப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்க, அவளை என்ன பண்ணுறேன்னு பாரு, இது சட்டப்படி தேச துரோகம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து அப்படி மடியில் உட்காந்து அவங்க 2 பேரும் கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோயின் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறப்போ நம்ம ஹீரோ வந்து நார்மலாக இருப்பாங்க. பார்த்தா 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சர்டிஃபிகேட் இருக்கும். நீங்கள் உண்மையிலே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமாம் அங்கே நார்மல் மேரேஜ் நடந்தாலும் இங்கே சர்டிஃபிகேட் படி நம்ம சர்டிஃபிகேட்டு வாங்கிட்டோம், இப்போ நம்ம 2 பேருமே உண்மையான ஹஸ்பண்ட் ஒய்ஃப், எனக்கு அங்கே எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு
மன்னரை போட்டுட்டு நான் கூட இங்கேயே நான் ஃப்யூச்சருக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உண்மையாவா நீங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்காக இங்கே வந்து செட்டில் ஆக போகிறீங்கன்னு கேட்டதுக்கு, ஆமாம் உன்ன மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லை, எனக்கு ரொம்ப ப்ரீசியஸ், அதனால் உனக்காக அது எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் இங்கே வர அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படியே அடுத்தடுத்த லெவல் போய் அங்கே வந்து எல்லாமே உங்களுக்குள்ளே முடிஞ்சிடுது. அதுக்கப்புறம் சோகமாக உட்காந்துட்டு இருக்கிறப்போ இன்னைக்கு வந்து போர் நடக்க போகுது, இனிமேல் அந்த ஏரியாக்குள்ளே நீ வரக்கூடாது சரியா, நீ இங்கேயே எனக்காக வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுவார், போருக்கு போயிடுவார். அங்கே போர் நடந்துட்டு இருக்கிறப்போ இவன் வந்து அவனுக்கு ஏதோ ஆபத்துன்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் வரும் நம்ம ஹீரோயினுக்கு. உடனே வெளியே வந்து பார்க்கறக்குள்ள அந்த மன்னோட ஆளுகள் வந்து அவளை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. பிடிச்சிட்டு போயிட்டு அங்கே வந்து உட்கார வச்சு, நீ சாதாரண லேடின்னு எனக்கு தெரியும், நீ வந்து எங்களெல்லாம் ஏமாத்திட்டு இருந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவளை கொலை பண்ண போகிறப்போ நம்ம ஹீரோ வந்து என்ட்ரி கொடுத்துருவாரு. ஏய் நீ வந்துட்டியா, என்னவே நீ எதிர்த்து பேசிட்டேன்னு இந்த வெளியில் மன்னன் கேட்டோன்னே அவன் மேலே உங்களுக்கு கை வைக்க எவ்வளவு தைரியம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறப்போ அந்த குண்டை கம்முன்னு இல்லாமல் ஏதோ பேசுவான். அந்த அசிஸ்டண்ட் போட்டுருவான், அவனும் கீழே விழுந்துருவா. நீ எப்பேற்பட்ட எனக்கு நீ நிறைய ட்ரபிள்ஸ் கொடுத்துருக்க, இருந்தாலும் நான் விட்டேன், ஆனால் என்னோட தேவதையை நீ கொல்ல பார்க்குற, இது ரொம்ப ரொம்ப தப்பு, உனக்கு உண்டான தண்டனை கிடைச்சே தீரும், நீ செத்துப்போ, இதுக்கு மேலேயாவது இந்த மக்களுக்கு நல்லதே நடக்கட்டும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறான், கத்தி எடுத்து கழுத்தை அறுத்துரு, அவனும் செத்து போயிடுறான். உடனே நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அவன் அப்போ ஏன் இப்படி பண்ணேன்னு கேட்டதுக்கு, உன்னை தவிர எனக்கு வேறு எதுவுமே முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி அவனை கொலை பண்ணி ஆக்கிரமிக்கிறதா பிளானாக இருந்துச்சு, அது முடிச்சிட்டாங்க. அனௌன்ஸ் பண்ணுறாங்க மன்னர் வந்து இறந்துட்டாங்க, ஓனர்ஷிப் வந்து கை மாறிடுச்சுன்னு சொல்லிட்டு அவளை கூட்டு வரப்போ நம்ம ஹீரோயினுக்கு வந்து அடிபட்டுருக்குமே, அவளை வந்து படுக்க வச்சுட்டு பேசிகிட்டு இருப்பார். நீங்கள் முடிச்சிட்டிங்களா, என்ன மன்னர் ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கீங்க, என்னாச்சு? ஆமாம் என்ன தான் இப்போ என் பேராக செலக்ட் பண்ணியிருக்காங்க எல்லோரும் சேர்ந்து, இப்போ நான் தான் மன்னனாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா, நீங்கள் மன்னனா, ஆனால் எப்படி உங்களுக்கு 4 ஒய்ஃபு 6 கும்மைன்னு அது நிறைய அழகிகள் வச்சுப்பாங்களே, அப்போ போங்க திரும்பி எதுக்கு வந்தீங்க, என்கிட்ட வராதீங்கன்னு கோச்சிக்கிறா. உடனே ஹீரோ, நான் உண்மையை சொல்கிறேன் பார்த்தியா, என் லைஃப்பில் நீ ஒருத்தி தான் பொண்ணும், நீ நல்ல குணமாகி வந்தோன்னே உன்னை நான் குயினாக அனௌன்ஸ் பண்ணுறேன், நீ எதுக்கும் ஃபீல் பண்ணதான் சொன்னோன்னே, ஃபஸ்ட் டைம் உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு, நீ அரகண்டாக இருந்தீங்க, ஆனால் இப்போ இந்த உலகத்திலேயே பெஸ்ட் ஆம்பளை நீங்கள் தான், எங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோவும் இந்த உலகத்திலேயே எல்லாத்த விட ப்ரீசியஸான அன்பான பொண்ணு நீ தான், யாருக்காகவும் எதுக்காகவும் நான் இழக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு நெத்தியில் முத்தம் கொடுத்துட்டு அவளை வந்து படுக்க வச்சுட்டு அவர் வந்து போருக்கு அங்கே போயிடறாரு. இவன் நல்லா தூங்கி எந்திரிச்சு போய் பார்க்குறா. போய் அந்த கட்டணம் அவர் போய் பார்க்கலான்ட்டு போய் பார்த்தா அங்கே செவுரு வந்துடுச்சு, அந்த ஸ்பேஸ் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. அவள் அழுகிற, அவனுக்கு காது கேட்குதா, என்ன பண்ண, எனக்கு நான் மகாராணியை அறிவிக்கிறதா சொன்னீங்க, என்னாச்சுன்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்து அழுகுறாங்க நம்ம ஹீரோயின். இப்போ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு நியூ இயர் டைமில் வந்து நியூ இயரை பார்த்துட்ருக்கா. இந்த மாதிரி ஒரு டைமில் தானே நான் அவரை மீட் பண்ணேன், அவர் கூட இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்த்துட்ருக்குறா. திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டார். எனக்காக இத்தனை நாள் வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி, என்னை நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு மோதிரத்தெல்லாம் கொடுத்து போட்டு நம்ம ஹீரோயினுக்கு அழுகையே வந்துருச்சு. திரும்ப எனக்காக வந்துட்டிங்களா, எல்லாத்தையும் விட்டு எனக்காக வந்துட்டிங்களான்னு சொல்லிட்டு அழுது கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணிக்கிறாங்க. இங்கே வந்து அவர் வந்து சொன்ன மாதிரி எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம ஹீரோயினுக்காக வந்தாச்சு. இவங்க 2 பேரும் என்ஜாய் பண்ணிட்டாங்க. இதோட இந்த ஸ்டோரி முடிஞ்சு. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. அடுத்த புது ட்ராமாவோட சந்திக்கும் வரை பாய், டாடா.